சேலம் அருகே காமநேரி என்ற இடத்தில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 4 பேர் பலியாகியுள்ளனர். 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் மோகன்ராஜ் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த தீ விபத்து எங்க எப்ப நேரிட்டது அப்படிங்கிற பத்தின தகவல் எல்லாம் விரிவா சொல்லுங்க. பூர்ணிமா, சேலத்துல இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு மேச்சேரி. அந்த மேச்சேரி எல்லைக்கு உட்பட்டது சாத்தப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல தனியாருக்கு சொந்தமான ஒரு நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கிற வெடிபொருட்கள் தயாரிக்கிற ஒரு ஆலை இயங்கி வருது. அந்த ஆலையில தான் இன்னைக்கு இந்த பிற்பகல் இந்த திடீர் தீவிர வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த வெடி விபத்துல பலர் உயிரிழந்திருக்க கூடும் என்ற தகவல்கள் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நமக்கு தெரிவித்த தகவல் படி 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. இது தவிர பலர், அதாவது 15க்கும் மேற்பட்டோர் இதுல படுகாயம் அடைந்து கவலைக்கிடமான நிலையில அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. சேலம் மருத்துவமனைக்கு 5 பேர் படுகாயமடைந்த நிலையில அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட ரொம்பவே கவலைக்கிடமா சொல்லப்படுது. பூர்ணிமா, மோகன்ராஜ், இப்ப இந்த விபத்து நேரிட்ட அந்த குடோன்ல எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. இந்த விபத்து நேர்ந்த குடோன்ல வழக்கமா ஒரு 50க்கும் மேற்பட்டோர் வழக்கமா பணியாற்றிட்டு இருப்பதாக தகவல்கள் கிடைச்சிருக்கு. இருந்தபோது இன்னைக்கு பள்ளி விடுமுறை என்பதால அந்த மாணவர்கள் கூட இந்த பகுதியில் அந்த வெடிமருந்து தொழிற்சாலைக்கு போறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இந்த குடோன்ல ஒர்க் பண்ணிருக்க கூடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதை தவிர இந்த குடோனை சுற்றி குடியிருப்பு பகுதிகளும் நிறைஞ்சிருக்கு. அதனால அந்த வீடுகளில் இருக்கிறவங்களுக்கும் காயம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது உயிரிழப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்க மக்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்த போதிலும் அந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்துல என் பக்கத்துல இதுவரைக்கும் யாரும் நெருங்க முடியாத சரியான எண்ணிக்கை இது வரைக்கும் கிடைக்கல. பூர்ணிமா, மோகன்ராஜ், இந்த பட்டாசு குடோன் யாருக்கு சொந்தமானது? அது உரிமையாளர் யார்? அதுக்கு அனுமதி பெற்றுதான் அந்த பட்டாசு குடோன் நடத்தப்பட்டிருக்கா? இதை பத்தின தகவல் எல்லாம் சொல்லுங்க. கிடைச்சிருக்கா? இந்த தீ விபத்து நடந்து சிறிது நேரமே ஆனதுனால இதுவரைக்கும் போலீசாருக்கு அந்த தகவல் எதுவும் கிடைக்கல. இது குறித்த தொடர் விசாரணை மேச்சேரி போலீசார் சம்பவ இடத்துக்கு போய் தொடர் விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. இதை தவிர மீட்பு பணிகள்ல தான் போலீசார் முதல்ல முடித்து விடப்பட்டிருக்காங்க. மற்றபடி இந்த குடோன் யாருக்கு சொந்தமானது என்ன இந்த குறித்த விவரங்கள் போலீசார் தரப்பில் இது வரைக்கும் தெரிவிக்கப்படல. பூர்ணிமா, ஏற்கனவே